ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக செவ்வாய் பகவான் சகோதர கிரகம், அதாவது சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இரத்தபந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். நிலத்துக்கு காரகம், இடம் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர், கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது வருகின்ற, அதாவது 13/9/2025 27/10/2025 வரை துலாம் மனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அப்போ துலாம் மனையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், என்ன நடக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீன ராசி அன்பர்களே, செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன்? கன்னி மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ துலாம் மனைக்கு பயிற்சி ஆகிறார். துலாத்தில் 35 நாட்கள் இருக்க போகிறார், அதாவது 27/10/2025 வரை. அப்போ உங்கள் ராசிக்கு, அதாவது மீன ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா, இரண்டுக்கும் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் தான் இந்த செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறது. அப்போ 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாயினால் ஏதாவது மிகப்பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக உருவாக்கும். நிச்சயமாக இல்லை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளைத்தான் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஏன்னா குருவினுடைய பார்வை, உங்கள் ராசி அதிபதியான குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நட்பலனைத்தான் வாரி வழங்கப் போகிறது. திடீர் அதிர்ஷ்ட தன்மையைத்தான் கொடுக்க போகிறது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது தனத்துக்கு காரகன். அப்போ தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவானை தனக்காரக கிரகமான குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தனத்தில் கொடுக்காமல் இருக்க முடியும்? நிச்சயமாக தனத்தை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, செவ்வாய் தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ தனத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். எப்படி ஏன் சொல்றேன்னா, 8லிருந்து பார்க்குறார். 8ங்கிறது ஒரு வழி. நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது, ரிட்டர்ன் வராது இந்த காலகட்டம். அப்போ பணம் கையாளுகிறது, கொடுப்பது, வாங்குவது, இந்த விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை. அதே சமயத்தில் பாக்யாதிபதி தனக்கு 12ல் போய் மறைஞ்சிருக்கு. எனக்கு பாக்கியம் இல்லை, எனக்கு இந்த இது இல்லை, எனக்கு இது கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா 9க்குரியவனும் 10க்குரியவன் தான். அதாவது 9க்குரியவன் செவ்வாய், 10க்குரியவன் குரு. அப்போ குருவும் செவ்வாயும் பார்த்துக்குதல்ல. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குல்ல. அப்போ அந்த யோகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல. அப்போ எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கலையோ என்று வருத்தத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுமதி அந்த செவ்வாயினால் கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவு செய்யலாம். இதில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். எப்போ அப்படின்னா, சித்திரை அப்படின்னா செவ்வாய் தான். அப்போ சுயசாரத்தில் ட்ராவல் பண்ணுறார். எது வரைக்கும் அப்படின்னா 22/9/2025 வரை. ஸோ அந்த காலகட்டம் செவ்வாய் வலிமை பெறுகிறது. அப்போ 2ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. அப்போ 2ஆம் அதிபதிங்கிறது செவ்வாய் என்னாலே வேகம், வீரம், டக்கன் பேசுறது, கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, அது இதெல்லாம் செவ்வாயினுடைய இயல்பான குணம். அந்த இயல்பான குணம் உங்களுக்கு வெளிப்படுத்தும். இப்போ டக்குன்னு கோபம் வரும்.
ஏதாவது சொல்லிட்டனாலே அந்த பாம்பு மாதிரி சீரக்கூடிய தன்மை, கோபம், ஆக்ரோஷம் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் மற்றது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை இப்போ இந்த மீனத்துக்கு ஏற்படுத்தும். அப்போ கண்டிப்பாக நிதானம், பொறுமை அவசியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது, 8ங்கிறது ஒரு வலி, அட்டமஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக கோபம் வரும். ஆனால் நியாயமாக தான் கோபம் வரும், அதில் எந்த மாற்று இல்லை. ஆனால் கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஏன் பொறுமை காக்கணும்னா, உங்களுக்கு இப்போ இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி வேற உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. அப்போ ஜென்ம சனியில் சந்திரன் மறைந்திருக்கார், மனசு மறைக்கப்பட்டிருக்கும். டக்குன்னு எதையாவது செஞ்சு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடிய அமைப்பை இந்த ஜென்ம சனி உருவாக்கிரும். நீங்கள் ஜென்ம சனின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த சந்திரன் என்கின்ற மனதுக்கு மேலே இருட்டு கிரகம் பதியும் போது ஒரு வகையான ஒரு குழப்பத்தை, மன ரீதியான ஒரு குழப்பம்ங்கிறது நிச்சயமாக அனைத்து மீனராசி என்பவர்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். ஒன்றும் குழப்பம் இருக்கும், இல்லைன்னா அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இருப்பீங்க, இல்லைன்னா எதையாவது நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மனம் என்கின்ற விஷயங்கள் ஓரளவுக்கு ஒரு பாதிப்புங்கிற தன்மை இருக்குது. இப்போ செவ்வாய் நேரம் பார்க்கும்போது கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். இதை மட்டும் தவிர்த்து விடுவது இந்த காலகட்டம் சிறப்பு. நீங்கள் நல்லதே சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டு உங்களை ஒரு டெம்ப்ட் பண்ணுறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். கவனம், எச்சரிக்கையுடன் செயல்படணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். சுவாதி என்னாலே ராகு. அந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னா 23/9/2025 12/10/2025. ஸோ இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த ராகுங்கிறது எங்கே இருக்கார்? 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 12ஆம் இடம் என்பது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போது அந்த காலகட்டத்தில் ராகு ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக, ஏதாவது ஒரு ரீதியாக ஒரு ட்ராவல். அந்த ட்ராவல்னால அனுகூலம் உண்டு, ஆனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரை கொடுக்கும். ஏன்னா ராகுனாலே அயல்நாடு, ராகுனாலே வெளி மாநிலம், வெளியூர். ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை உருவாக்கும். அப்போ 8-12 கனெக்ட் ஆகுது. அப்போ ஒரு வலி உண்டு. அந்த வலியின் மூலமாக அனுகூலம், ஆதாயம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. இதில் எந்த மாற்று கருத்தில்லை. அப்போ யாருக்காவது இந்த காலகட்டத்தில் ராகு சனியாக வேலை செய்வார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட், கமிஷன் பேஸ்டு, கன்சல்டன்சி பேஸ்டு, ஸோ இந்த மாதிரி தன்னுடைய புத்தியை அறிவு வச்சக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். விசாகம் அப்படின்னா குரு அப்படின்னாலே உங்கள் ராசிநாதன் 10ஆம் அதிபதி. அப்போ 10ஆம் அதிபதி உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும்? ஸோ எந்த காலகட்டம் ட்ராவல் பண்ணுறார் அப்படின்னா 13/10/2025 27/10/2025. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பீரியட். உங்கள் ராசிநாதன் செவ்வாயை பார்க்குறார், குரு பகவான் செவ்வாயை பார்க்குறார் தனது 5ஆம் பார்வையாக. அப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்துல உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார். செவ்வாயை பார்க்குறது, குரு மங்கள யோகம். அப்போ நிச்சயமாக ஒரு இடத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். அந்த விரயத்தை சுப விரயமாக இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறப்புன்னு சொல்ல வர. அப்போ இடம் வாங்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு, யோகம் என்பது உண்டு. ஆனால் அந்த இடத்தை வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, டாக்குமெண்ட் செக் பண்ணணும். 100% சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோடு சேர்ந்து 8ல் போய் மறைய போகுது.
அப்போ சந்திரனும் அங்கே இருக்கார். அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனதை மறைத்து எதையாவது வாங்க வச்சிரும். அப்போது இந்த காலகட்டம் வாங்கலாம், இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாங்கிறது செக் பண்ணிக்கணும். சரி, அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இருக்குல்ல, தொழிலில் சில சேஞ்சஸை கொடுக்கும். திடீர் வாய்ப்பாக அப்ளை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, கிடைக்கலையே நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு வருத்தம் ஆகிட்டு இருக்கும், ஒரு 4-5 இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக திடீர் வேலை கிடைச்சிரும். நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்போவோ முன்னாடி அட்டன் பண்ண வேலை திடீர்னு கூப்பிட்டுருப்பாங்க, திடீர்னு ட்ராவல் பண்ண வேண்டிய அமைப்பு, திடீர்னு வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு, திடீர் வெளி மாநிலத்துக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி ஒரு நல்ல இன்ப அதிர்ச்சின்னு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மீனத்துக்கும் உண்டு இந்த காலகட்டத்தில். ஏன்னா 9-10 தொழில் ரீதியாக சில விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய, நல்ல சிந்தனை வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குரு மங்கள யோகம் 9-10 இணைகிறது, தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போது செலவு செய்யக்கூடிய, பொது நலத்துக்காக சில விஷயங்கள் செய்யக்கூடிய, அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. அப்போது செவ்வாய் 8ல் அமைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு குருவின் பார்வையால் அது நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, வழிகளை கொடுக்கும், ஆனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த மீனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது சொந்த தொழில் செய்வேனா அல்லது வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பினை, இதில் எது நமக்கு இருக்கிறது, அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா, அதற்கான முயற்சி நம்ம எடுக்கலாமா, திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.